சயின்சஸ் அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க யூஎஸ் FDA கிட்ட இருந்து. என்ன ட்ரக்காக அப்படின்னா டிஃபிளாசோகார்ட் ஓரல் சஸ்பென்ஷன். இந்த ட்ரக்குக்கு வந்து இவங்க அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. இது வந்து 22.75 மில்லிகிராம் 6 மில்லி லிட்டருக்கான அந்த ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. இது என்ன ட்ரீட்மெண்ட்காக யூஸ் ஆகிற ட்ரக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்ஃபிளமேஷன்ஸ்க்கு அதை ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ட்ரக்கா வந்து இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஏதோ ஒரு காயம் வந்து ஏற்பட்டிருக்கு, அந்த இடத்துல இருந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து வீங்கிடும். ஸோ அந்த மாதிரி வீங்கறத வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த ட்ரக் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து 5 வயசு இல்ல அப்படின்னா அதுக்கும் மேல இருக்கவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரக்கான யூஎஸ் FDA அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதனால யூஎஸ் மார்க்கெட்ல இவங்களால இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா விற்க முடியும். இந்த ட்ரக்கை இட்டாலியில தான் மேனுஃபேக்சரிங் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இப்போதைக்கு கரண்டா அவங்களோட போர்ட்ஃபோலியோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 424 யூஎஸ் FDA அப்ரூவல்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ யூஎஸோட ஜெனரிக் மார்க்கெட்ல இவங்களும் பெரிய பிரசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது ஜைடஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. பட் ஆனா நமக்கு நாட்கோ இதோட சீப்பா வந்து இருக்கு அப்படின்றதா உண்மை. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா டிவிஎஸ் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வண்டி வந்து லான்ச் பண்றாங்க. இது ஏற்கனவே இருக்கிற வண்டி தான். பட் ஆனா இது வந்து அட்வான்ஸ்டு டிவிஎஸ் ரைடரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற விதத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை எல்லாத்தையுமே வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி லான்ச் பண்றதா வந்து சொல்றாங்க. பூஸ்ட் மோட் வித் ஐஜிஓ அசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐஜிஓ அசிஸ்டன்டோட பூஸ்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் தென் டூயல் பிரேக் வந்து வச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆக போகுது. அண்ட் தென் கிளைட் த்ரூ டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவைப்படும், அதாவது ஃபியூல் எஃபிஷியன்சியோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வண்டியில வந்து கம்பைன் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனி சொல்றது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து தேவையோ அதை இன்னோவேஷனா வந்து கொடுக்கணும், இன்னும் ஃபியூல் எஃபிஷியன்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ண வண்டி தான் இந்த டிவிஎஸ் ரைடரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. ட்ரெண்ட் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட பிசினஸ் வந்து 17% இயர் ஆன் இயர்ல ரைஸ் ஆயிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 17% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே வராங்களாம். 5000 கோடி இந்த செப்டம்பர் 2025 அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் 2024 செப்டம்பரை பார்க்கும்போது 4200 கோடி சில்லறையில வந்து பண்ணிருக்காங்க. ஸோ 4200 கோடில இருந்து இப்போ 5000 கோடி. ஸோ இதே மாதிரி 17% வந்து ஏறிக்கிட்டே போவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இது வரைக்கும் அப்படிதான் வந்து வளர்ந்துட்டு வராங்களாம். இப்போதைக்கு கரண்டா அவங்களோட எக்ஸ்பென்ஷன் வைஸ் பார்க்கும்போது கரண்டா எவ்வளவு அவுட்லெட்ஸ் இருக்கு அப்படின்னா செப்டம்பர் 30, 2025 டேட்டா வச்சு பார்க்கும்போது வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் வந்து 261 வந்து இருக்கு. இங்க ஜூடியோ ஸ்டோர்ஸ் தான் வந்து அப்படின்னா 806 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதை தாண்டி 34 லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விற்கிறதுக்காக அதர் ஃபார்மட்ஸே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. இந்த ஜூலை டு செப்டம்பர் அதாவது இந்த Q2ல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 13 வெப்சைட் ஸ்டோர்ஸ் வந்து புதுசா தந்திருக்காங்க. 40 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா திறந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஓவராலா எல்லாமே கம்பைன் ஆகி தான் இவங்களோட பிசினஸ்க்கு 17% வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ட்ரெண்ட்ல ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. டாடா போர்ட்ல போயிட்டு இருக்க பிரச்சனைக்கு கவர்மெண்ட் வந்து இன்டர்வென்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விரும்புறாங்களா. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க டாடா சன்ஸ் உள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது தெரியும். டாடா ட்ரஸ்ட் அண்ட் தென் டாடா சன்ஸ் இது ரெண்டுலயுமே நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. டாடா ட்ரஸ்டோட சேர்மனா இருக்குது நியோல் டாடா வந்து இருக்காங்க. டாடா சன்ஸோட சேர்மனா இருக்குது என் சந்திரசேகர் வந்து இருக்காங்க. சோ இங்க டாடா ட்ரஸ்ட்ல நிறைய பிரச்சனை வந்து இருக்கு. அதாவது இந்த நாமினிஸ் பிரச்சனை உள்ள நிறைய போர்டு இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் டாடா சன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் சரியாகும். ஏன் அப்படின்னா இங்க டாடா ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டாடா சன்ஸோட ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. டாடா சன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் டாடா கம்பெனிஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற கம்பெனியா வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இங்க ட்ரஸ்டிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த ஹோல்டிங்ஸ் கம்பெனில எதனா பிரச்சனை வருமோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால இந்த போர்டுல இருக்க பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியுமோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த ஒரு டிஸ்கஷன் எல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இங்க டாடா சன்ஸோட சேர்மனும் அந்த டாடா ட்ரஸ்டோட சேர்மனும் போயிட்டு இங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து இன்டர்வென்ஷன் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல கூட ஆட் ஆனா இங்க வந்து இந்த டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரைவேட் கம்பெனியா இல்லாம பப்ளிக் கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டீடைலும் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த 3 வருஷம் முடிஞ்சு இதுக்கப்புறமும் இன்னும் பிரைவேட்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த ப்ரொபோசலுக்கான அந்த டிஸ்கஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா டாடா குரூப்ல பிரச்சனை போயிட்டு இருக்குது, அப்படியே தான் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனை இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. டாடா சன்ஸுமே பிரைவேட்டா இருக்கிறதுக்காக அந்த ஒரு டிஸ்கஷனையும் வச்சுக்க போறாங்க. விசா எக்ஸ்பைரி ஆகிற நேரத்துல ஒருத்தவங்க லே ஆஃப் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்ன இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து பாத்திரலாம். சோ இங்க H1B விசா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1 வீக் முன்னாடி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லே ஆஃப் வந்து பண்ணிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெக் பர்சன் தான் இவங்க லே ஆஃப் வந்து பண்ணிருக்காங்க. சோ லே ஆஃப் பண்ணதுனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அங்க போகணும் அப்படின்னா திரும்ப அந்த H1B விசா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். அது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்களோ சொன்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சோ இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா டூரிஸ்ட் விசா B2 வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கணும். அதாவது இங்க H1B விசாவா இருக்கிறத டூரிஸ்ட் விசாவா வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கணும். மாத்தி அவங்க உள்ள வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க எதனா வேலை கிடைச்சு அப்படின்னா அப்போ வந்து H1B விசாவா வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷனா வந்து இருக்கு. பட் ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இங்க சடனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ண முடியாது. 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்விட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த கம்பெனியோட அந்த லாயரே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அட்வைஸ் அவங்க கொடுக்குற அட்வைஸே வந்து
இங்க H1B விசா வந்து பாத்தீங்கன்னா B2 விசா வந்து மாத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்கிறாரு. சோ இன்னும் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தோம்னா இந்த இமிகிரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி டெக்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்புறாங்க. அதுவும் எஸ்பெஷலா இந்த விசா முடிகிற டைம்ல அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா H1B விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் இந்த டூரிஸ்ட் விசால வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு H1B விசா கிடைச்சாலுமே இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்ல இது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி முடியுதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே பிராக்டிகலா பாசிபிளான்றதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இங்க நிறைய பேர் இன்னும் வேலையை விட்டு தூக்கிட்டே தான் இருக்காங்க. 60 நாள் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா H1B விசா வந்து பாத்தீங்கன்னா அங்க எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியாது. திரும்ப எல்லாருமே B2 விசாவுக்கு மாறி ஆகணும். திரும்ப ஊருக்கு வந்து வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப ரியாலிட்டி போயிட்டு இருக்கிறதா இமிகிரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் தென் இது லாஸ்ட் மினிட்ல ஒருத்தருக்கு வந்து நடந்திருக்கு. அவர் ஷேர் பண்ண ஸ்டோரியா தான் இது இருக்கு. சோ இதுல இருந்து சிம்பிளா என்ன தெரியுது அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல தான் இருக்கு. அதுலயும் மெயினா டெக் மார்க்கெட் வந்து ரொம்பவே பிரஷர்ல இருக்கு. வோடாஃபோன் ஐடியாவோட ஏஜிஆர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு போஸ்ட்பான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. மண்டே அன்னைக்கு நிறைய ப்ரொசீடிங் வந்து நடந்தது. அந்த டைம்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அந்த டிஓடின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த ப்ரொசீடிங் டைம்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு தான் சொல்றாங்க. சோ அதனால அக்டோபர் 13 அன்னைக்கு போஸ்ட்பான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க ஏஜிஆர் டியூஸா வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிஓடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் வந்து தந்தாகணும், அமௌண்ட் வந்து தந்தாகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. நிறைய ஏஜிஆர் டியூ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து தர சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வோடாஃபோன் ஐடியா சைட்ல இருந்து அதை வந்து தரவே இல்லை. ஸோ இதுதான் இருக்கிற பிரச்சனையா வந்திருக்கு. அண்ட் இதனால கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கா இந்த கம்பெனில வோடாஃபோன் ஐடியால 50% மேல ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடிஷனலா ஒரு 10,000 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் டியூஸாவே இங்க வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர்ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஷேர் பக்கம் போகாம இருக்குது நல்லதா தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா எங்க பிரைஸ் வந்து 6ல இருந்து 7 ரூபா 8 ரூபா அப்படின்றது ட்ரேட் ஆகிற அந்த ஒரு ரீசனால இது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரதி ஏர்டெல் மாதிரி கம்பெனியா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மல்டிபேக்கர் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் அப்படிலாம் இல்லை, இந்த நிறைய டியூஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நிறைய பிரச்சனையும் வந்து இருக்கு. டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 39% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து டே 1 டேட்டா வச்சு பார்க்கும்போது அண்ட் தென் கிரே மார்க்கெட் பிரீமியமா வரும்போது நம்ம வந்து 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி இருந்த பிரைஸா வந்து சொல்லியிருந்தோம். பட் அபிஷியலா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நேற்று 6ஆம் தேதி மார்க்கெட் அன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து 6ல இருந்து 8 ரூபாய் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து சொல்றாங்க. ஒரு ஆர்டிகல் 7.5 சொல்றாங்க, ஒரு ஆர்டிகல் 8 சொல்றாங்க, ஒரு ஆர்டிகல் 6 வந்து சொல்றாங்க. நம்ம 6 to 8 வந்து வச்சுக்கலாம். ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியமா இருக்கிற பிரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால இந்த லிஸ்டிங் என்னன்றது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் டே 1 வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ எங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அந்த பிரைஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது எதுவுமே அஃபிஷியலான டேட்டா வந்து கிடையாது. ஸோ வர டேட்டாஸை டே வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பெனி இந்த ஐபிஓ வந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க லிஸ்டிங் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா லாங் டர்ம் வச்சுக்க போறீங்க அப்படின்னும் போது ஓகே. ஷார்ட் டர்ம்ல நீங்க லிஸ்டிங் எனக்காக பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ கரெக்டான ஐபிஓ இல்ல. ஸோ நீங்க டாடா கேபிட்டல் ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் வந்து பார்க்காதீங்க, லாங் டர்ம் கோல் பண்ற மாதிரினா ஓகே. அண்ட் தென் இந்த கம்பெனி இங்க ஐபிஓக்கு அப்புறம் லிஸ்ட் ஆனா கூட மேபி பிரைஸ் டிராப் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கு அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. டாடா ஸ்டீல் நிறுவனம் இன்வெஸ்டர் வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் தென் 52 வீக் ஐல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பிரைஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இந்தியன் ஆபரேஷன்ஸும் சரி அண்ட் தென் யூரோப் ஆபரேஷன்ஸும் சரி, அதாவது இந்தியன் ஆபரேஷனும் யூரோப்பியன் ஆபரேஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க அந்த பிசினஸ்ன்றது நல்லாவே போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க டேரிஃப்லாம் வந்து அதிகமா போற ரீசனால இங்க அவுட்புட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்க இன்புட் காஸ்ட்டும் ஏறுது, அந்த அவுட்புட் காஸ்ட் வந்து ஏறுது. இந்த இம்போர்ட் டேரிஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் ஆகி அந்த நீங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே இங்க கரெக்டா அமைஞ்சது அப்படின்னா இங்க ஸ்டீல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சு அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் வந்து அமையும். அந்த கூட ஆட் ஆனா இவங்களோட இந்தியன் ஆபரேஷன் சரி யூரோப்பியன் ஆபரேஷன் சரி நல்லாவே வந்து இருக்கு. இந்த ரீசன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் டாடா ஸ்டீல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்வெஸ்டர் வெல்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்து ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 நாள்ல சென்செக்ஸ் வந்து ஒரு 1500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருந்துச்சு. நிஃப்டியா வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி வந்துருச்சு. இதுக்கான ரீசன்ஸ் நிறைய வந்து இருக்கு. இங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால ஒரு ஷார்ட் ரிகவரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரிகவரி வந்து இருந்தது. கூடவே இந்த ஃபினான்ஷியல்ஸ் கம்பெனிஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிகவரி வந்து இருந்தது. அண்ட் தென் நீங்க பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அடிச்ச ரீசனால அது ஒரு ஷார்ட் ரிகவரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இந்த ஏஐ பூம் பத்தி வால் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில வந்து பார்க்கலாம். அண்ட் தென் கூட ஆடான பீட்டர் லஞ்சுமே ஏன் வந்து நான் ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல அப்படின்றத டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து பார்த்தலாம். வால் ஸ்ட்ரீட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த ஏஐ பூம்னால நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டே போறாங்க. மெயினா வந்து பார்த்தோன்னா என்விடியா ஸ்டாக் வந்து ஏற்றிக்கிட்டே போறாங்க. அண்ட் தென் இங்க சாட் ஜிபிடியோட வேல்யூஷன்ஸ் பார்த்தாலுமே இங்க $500 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இருக்கிறதுல ரொம்ப ஹை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அந்த .com பபுள் வந்து எப்படி ஆச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேமா ரிப்ளிகேட் பண்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. .com பபுளுமே இப்படிதான் அந்த ஒரு பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர் வந்து இப்போ கிரியேட் ஆகலாம்
அப்படின்ற மாதிரி தான் ஏஐ பூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நீங்க ஏஐ பூம்ல மேஜரா பார்ட்டிசிபேட் பண்றதும் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான். இங்க என்விடியாவா இருக்கட்டும், அந்த நீங்க மைக்ரோசாஃப்ட், அந்த நீங்க மெட்டா, அண்ட் தென் ஆல்பபெட், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க. கூட அமேசானும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க. ஸோ என்னதான் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே இங்க ஸ்டாக்கோட ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் அதோட ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை வந்து இது மேட்ச் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா மேட்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னும் பூம் வந்து அப்படியே போயிட்டு இருக்க ரீசனால இங்க ஏஐ ஸ்டாக்ஸை ஏத்திக்கிட்டே போறாங்க அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. இது வந்து வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல பேசுற விஷயமா இருக்கு. அண்ட் தென் பீட்டர் லென்ச் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஏஐ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல. எதுக்காக அப்படின்றத அவர் சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டெக் ஸ்டாக்ஸ் மேல அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. லைக் வந்து என்விடியா மாதிரி கம்பெனில வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. நான் ஒரு கம்பெனியை வாங்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த அதோட ஆபரேஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கம்பெனியை நான் வந்து வாங்கிக்கிறேன். தெரியாத கம்பெனில இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் கிரியேட் பண்றதுனால, அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பூம் ஆகும் அப்படின்றத கிரியேட் பண்றதுனால நான் அந்த ஸ்டாக் எல்லாம் போய் வாங்க முடியாது. ஸோ அதனாலதான் எனக்கு தெரியாத ஸ்டாக்ஸ் பக்கம் நான் போறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. அதை இங்கிலீஷ் டேர்ம்ல வந்து சொல்லணும் அப்படின்னா, நோ வாட் யூ வாண்ட், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் யூ ஆர் டோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா, எங்க ஃபண்டமெண்டல்ஸ் தான் நீங்க வந்து பார்த்து வாங்கணும். இங்க எல்லாருமே பூம்ல போறாங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லி நீங்களும் வந்து வாங்கக்கூடாது. ரேலியில வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட் ஆகப்படுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சதை அந்த பிசினஸ் மட்டும் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் வாங்கும் போதுமே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவரோட ஸ்டாண்டர்ட் தான் நம்மளும் வந்து எடுத்தாகணும். இங்கேயுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த கமெண்ட்ல வந்து போட்டுருந்தீங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருந்துச்சு, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு, நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக தானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே உண்மைதான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா ஸ்டாக்குமே நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுக்கலாம். பட் ஆக்சுவலா நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்குதோ அது வந்து மேட்ச் ஆகுதா, நம்மளோட பிசினஸ் என்ன, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்குறாங்கன்ற ரீசனால நம்ம வந்து வாங்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ப்ளஷரை வந்து கொடுக்கும். அந்த ப்ளஷர்ன்னும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் வந்து இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம்ல நம்மளோட மார்க்கெட் வந்து ஏறும்போது, அந்த நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவா இருக்கும்போது நமக்கு வந்து ப்ளஷரா தான் வந்து இருக்கும், ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். பட் ஆனா அதுவே அந்த ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு போது ஏன் எதுக்குன்னே நமக்கு வந்து தெரியாது. அந்த நம்ம அந்த பூம்ல தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி போயிருக்கும். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் மேட்சே ஆகாது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகும்போது அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப வந்து வீக்கா இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட மைண்ட் செட் வந்து பார்த்தோன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வந்து தோணாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இது சுற்றி இருக்கு. ஸோ அதனால அந்த ரேலியில பார்ட்டிசிபேஷன் பண்றதுன்றது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே நல்லது. பீட்டர் லென்ச்சோட அந்த ஒரு மெத்தட்ல தான் நம்மளும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட தெரிஞ்ச பிசினஸ் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ அதனால இந்த ஒரு அப்ரோச்சை வந்து எடுங்க. இங்க வந்து எல்லா ஸ்டாக்கும் ஏறுதே, அந்த ரேலியில நான் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டேன், அந்த நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. எல்ஜியோட ஐபிஓ வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. அக்டோபர் 7ல இருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. பிரைஸ் பேண்டா வச்சிருக்கிறது 1080 இருந்து 1140 வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியை பத்தி நேற்றே டீடைல்டா வந்து பார்த்துட்டோம். சரி, ஓகே, இந்த கம்பெனியோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து எப்படி இருக்கு, லிஸ்டிங் வந்து கிடைக்குமா அப்படின்ற டீடைல்ல வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து 322 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அப்படின்னா 28% லிஸ்டிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ இங்க டாடா கேபிட்டலோட ஐபிஓவா இல்ல அப்படின்னா எல்ஜியோட ஐபிஓவா, லிஸ்டிங் எண்ணுக்காக பாக்குறவங்களுக்கு எல்ஜியோட ஐபிஓ தான் வந்து இருக்கு. அந்த நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனியுமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க ஷார்ட் டர்மா பாக்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்ஜியோட ஐபிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமா வந்திருக்கு. அதுல தான் லிஸ்டிங் என்ன உங்களுக்கு வந்து கிடைக்கும். டாடா கேபிட்டலோட ஐபிஓல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் தென் இது ரெண்டு கம்பெனியுமே பெரிய இஷ்யூவா வந்து இருக்கிற ரீசனால ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுமான்றது கேள்விக்குறியாவா வந்து இருக்கு. சோ இங்க லிஸ்டிங் என்ன இருக்குது, எல்ஜியோட ஐபிஓ தான். பார்த்து என்ன எதுனா வந்து டிசைட் பண்ணுங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பங்கஜ் சர்மான்றவங்க வந்து ஹெட் ஆஃப் பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போடுறாங்க. இவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளா தான் வந்து இருக்காரு. 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேங்கிங்ல வந்து இருக்கு. இங்க இவரோட கடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆபீசரா எஸ் பேங்க்ல வந்து இருந்திருக்காரு. சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசரா இங்க ஆர்பிஎல் பேங்க்ல வந்து இருந்திருக்காரு. சோ இவரை எதுக்காக அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க அனில் ராவோன்றவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக வந்து பண்ணிருக்காரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா ஹெட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து இருக்காரு. சோ அந்த அனில் ராவோவை இவர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாரு. ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டீங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த எம்எஃப்ஐ அந்த புக்ஸோட அந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல நடந்த பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி நிறைய அக்கௌண்டிங் லேப்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எடுத்துட்டு போறதுக்கான பிளான்ல இங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ வந்து மாத்தினாங்க. அந்த சிஓ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து புதுசாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் வந்து எடுத்துட்டு வராங்க. சோ பார்க்கலாம் இது எப்படி இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு பெரிய பிளஸா போய் அமைது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல க்ரோல வந்து இங்க 5 ரூபா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்களே, அதை வந்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதை பத்தி டீடைல்டா சாட்டர்டே சண்டே வந்து பேசுவோம். அதுல எந்த புரோக்கரேஜா இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட் டைம்ல எது வந்து புரோக்கரேஜ் வந்து கம்மியா இருக்கு, எது வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா இல்ல, எது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து லாங் டர்ம்ல ஹோல்ட் பண்றதுக்கு அந்த ஒரு ஆப் வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத டீடைலா வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு க்ரோல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மினிமம் அந்த பிரைஸ் வந்து 2 ரூபால இருந்து 5 ரூபா ஏத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்திருக்காங்க. அது உண்மைதான்.
ஸோ இங்க மினிமமா இங்க வந்து 2 ரூபா வந்து இருந்தது, இப்போ 5 ரூபா வந்து மாத்திருக்காங்க. அண்ட் தென் இங்க டிபி சார்ஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கூட ஆட் ஆனா இங்க எம்டிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்ன்றது அதிகப்படுத்திருக்காங்க. 14.8க்கோ இன்னும் வந்து இருந்தது, இப்போ 15க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இங்க க்ரோ வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜஸ் வந்து ஏற்றிருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம சாட்டர்டே சண்டே அன்னைக்கு பார்ப்போம். எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த ஃப்ரீ ப்ரோக்கிங் வந்து கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே வராங்க. ஜெரோதா மட்டும் தான் இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயில் தான். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்ளை பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரியாலிட்டியா வந்து இருக்கு. டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ ஷார்ட் டர்ம்ல பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ கூட ஆட் ஆனா இங்க வந்து அந்த ஏஐயோட பபுளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இங்க ஏஐ ஸ்டாக்ஸ் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லயுமே நிறைய வந்து அப்கிரேட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ பட் ஆனா அங்க ரியாலிட்டி என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்கும், மேட்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட அந்த ஒரு கொஸ்டின்ஸ், அந்த ஒரு ஸ்டாக்ஸ்லாம் வந்து இருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. பீட்டர் லைன் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.